இன்றைக்கி நமக்கு சோம்பு கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோம்பு கீரையை கர்நாடகாவில் சப்சிகே சோப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போல் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இலை ஊசி ஊசி போல் இருக்கும். இதை நம்ம இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், காயம், சிறுபயறு பருப்பு வேணும். இது நான் 1/3 கப்பில் எடுத்துருக்கிறேன். இந்த சிறுபயறு பருப்பை நமக்கு ஒரு 1/2 ஹவராவது தண்ணியில் ஊற விட்டு வைக்கலாம். அப்போ வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை தண்ணியில் ஊற வைக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு வரேன். பாசிப்பருப்பை இப்போ வேக வைக்கலாம். இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாட்டு நம்ம துவரம் பருப்புலேயும் இதை செய்யலாம். இது வேகட்டும். இந்த பருப்பு சீக்கிரம் வேகும். இது வெந்தாச்சு. ரொம்ப வெந்து குழையக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கடுகும் போடுறேன். கடுகு வெடிச்சாச்சு. நான் இப்போ கொஞ்சம் உளுந்தும் கடலை பருப்பும் போடுறேன். கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் துருவினதை போடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சப்பாத்திக்கு கூடயும் ரைஸுக்கு கூடயும் சாப்பிட்ற சோம்பு கீரை பொரியல் ரெடியாக இருக்குது. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.